உலக மீனவர் தினத்தையொட்டி கன்னியாகுமரி கடற்கரை கிராமங்களில் மீன்பிடி உபகரணங்களுக்கு பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். நாகர்கோவில் அருகே உள்ள பள்ளம் கிராமத்தில் மீன்பிடி படகுகள், வலைகளுக்கு கருவாடு தோரணம், கருவாட்டில் மாலை கட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் உள்ள தேவாலயத்தின் பங்கு தந்தை மீனவர்களுக்கு ஆசி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 57,000 ரூபாயை மீண்டும் எட்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமையன்று 1 கிராம் தங்கம் 6,995 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் 7,000 ரூபாயை கடந்தது. இந்நிலையில் 4வது நாளாக தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் உயர்ந்து 7,145 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 57,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சாமி தரிசனம் செய்தார். கட்சி கொடியேற்ற விழாவில் கலந்து கொள்வதற்காக பழனி வந்த திருமாவளவன் முன்னதாக முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்திற்கு சென்று தொட்டிச்சியம்மன் மற்றும் புலிப்பாணி ஜீவசமாதியில் வணங்கினார். பழனி போகர் ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் திருமாவளவனை வரவேற்று பிரசாதங்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் கட்சி விழாக்களில் பங்கேற்க சென்றார். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்த சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் நின்று சாரல் மழையில் நனைந்தபடி செல்ஃபி மட்டும் எடுத்துக் கொண்டனர். குற்றாலத்துக்காக குளிக்க வந்தோம். இப்போ எதுவும் அலோடு இல்லை. என்ன பண்ண செல்லில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக போகிற வருத்தமாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. என்ன ஒன்று குளிக்க முடியல, அதுதான் வருத்தம். கடலூரில் போக்குவரத்து சிக்னல்களில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் அந்தரத்தில் தொங்கிய அனைத்து டிஜிட்டல் பேனர்களும் இரவோடு இரவாக அகற்றப்பட்டன. திங்கட்கிழமை மாலை அண்ணா பாலம் அருகே உள்ள சிக்னலில் இருந்த விளம்பர பதாகை திடீரென கழன்று இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியர் மீது விழுந்தது. இதில் அவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். கடலூர் மாநகர் முழுவதும் போக்குவரத்து சிக்னல்களில் கட்டப்பட்டுள்ள டிஜிட்டல் பேனர்களை அகற்ற முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மாநகராட்சி ஊழியர்கள் பேருந்து நிலையம், தபால் நிலையம், அரசு மருத்துவமனை, மஞ்சக்குப்பம், செம்மண்டலம் சாவடி, துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்களை அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார். கங்குவா திரைப்பட இயக்குநர் சிறுத்தை சிவாவுடன் கோவிலுக்கு வந்த நடிகர் சூர்யா ரோப்கார் மூலமாக மலையேறி சென்றார். அங்கு அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை இருவரும் வழிபட்டனர். பிறகு தரிசனம் முடித்து திரும்பிய அவர்களுடன் ரசிகர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கிண்டி ரேஸ் கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இன்னும் 1 வாரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது கிண்டி ரேஸ் கோர்ஸை பொறுத்தவரையில் அதை மாற்றியமைக்கும் பணிகள் என்பது எந்த அளவில் உள்ளன? சிவரஞ்சனி, ஒவ்வொரு பருவமழையின் போதும் வேளச்சேரி, கிண்டி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்படுவது என்பது தொடர்கதையாக இருக்கிறது. இந்த நிலையில் கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் மைதானம் வாடகை பாக்கி காரணமாக தமிழக அரசு கையகப்படுத்தியது. அதன் பிறகு அதாவது 165 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மைதானத்தில் இங்கிருந்து வரக்கூடிய மழைநீர் என்பது ஃபைபர் லாங் ரோடு உள்ளிட்ட சாலைகளில் வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த பாதிப்பை தடுக்கக்கூடிய வகையில் இங்கு புதிய குளங்களை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக அந்த பணிகளானது தொடங்கப்பட்டு இங்கு 4 புதிய குளங்களை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இங்கு கிட்டத்தட்ட 2 குளங்கள் முழுமையாக அந்த பணிகள் முடிந்துவிட்டது. எஞ்சி
எஞ்சியிருக்கக்கூடிய 2 குளங்களில் கிட்டத்தட்ட 70% மேலான பணிகள் முடிவு பெற்று இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்து இது பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அடையாறு மண்டல குழு தலைவர் துரைராஜன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ இந்த குளங்கள் பணிகள் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, எப்போ இது செயல்பாட்டுக்கு வர இருக்கு, அதே போல இங்க எவ்வளவு மழைநீர் இதனால சேமிச்சு வைக்க முடியும்? அதாவது இங்கே இப்போ 4 குளங்கள் புதிதாக நம்ம வெட்டுறதுக்கு பிளான் பண்ணி வெட்டிட்டு இருக்கோம். இதில் முழுமையாக 2 குளங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது குளமும் கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. அது இன்னைக்குள்ளே முடிஞ்சு இன்னும் 2 நாளில் முடிஞ்சு. இந்த 4வது குளம் கொஞ்சம் இன்னும் ஒரு வார காலம் தேவைப்படும் இது வெட்டுறதுக்கு. ஏன்னா இடையில மழை வந்துடுறதுனால, மழை இருக்கிறதுனால தண்ணி நிரம்பிடுது. அதை டீவாட்டரிங் பண்ண வேண்டியது இருக்குது. வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் இன்னும் 1 வீக்கில் முடியும். இப்போ இந்த பணிகள் முடிவு பெறும் பட்சத்துல இந்த மழைக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதத்துல மழை இருக்குன்னு கூறப்படுது. அப்போ இந்த பகுதியில மழை வெள்ள பாதிப்பு ஏற்படுத்துவது அப்படிங்கிறது தடுக்கப்படுமா? உறுதியாக இது தடுக்கப்படும். இப்போ வெட்டுகிற இந்த குளங்கள் மூலமா ஏற்கனவே அவங்க வச்சிருந்த ஒரு குளம், அது ஒரு குறைந்த அளவு இருந்த குளம், அதையும் ரொம்ப பெருசாக ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருக்கும். இப்போ பார்க்கின்ற போது இது ஒரு 55 லட்சம் கன அடி தண்ணியை தேக்கக்கூடிய அளவுக்கு இந்த குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் லிட்டரில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 14 கோடி லிட்டர் இந்த தண்ணியை இதை தேக்கலாம். இதை தாண்டி இந்த சுற்றி நாங்கள் ஒரு பண்டு அமைக்கிறோம் இல்லையா, ஏரி கரை போல், கிட்டத்தட்ட அது 1.25 கிலோமீட்டர் அமைச்சிருக்கோம். இப்போ இந்த பண்டு அமைக்கிறது மூலயமா இந்த குளங்களை தாண்டியும் தண்ணி வெளியில் போகாது. அப்படியே மேற்பரப்பில் நிலப்பரப்பில் தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கின்ற தண்ணியை கணக்கு போடும்போது அது இன்னும் பல கன அடி தண்ணீர், லட்சக்கணக்கான தண்ணீர் நிற்கும். இப்போ இந்த தண்ணியை அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க ஒண்ணு, அதே போல எந்தெந்த பகுதிகள் வெள்ள பாதிப்பிலிருந்து இதனால காக்கப்படும்? இது குறிப்பா இதை ஒட்டி இருக்கக்கூடிய வார்டு 172, மடுவின்கரை உள்ளிட்ட அந்த பகுதிகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய நேரு நகர், தந்தை பெரியார் நகர், டிஎன்பி காலனி, 175வது வார்டு, அதை தாண்டி அண்ணாண்ட இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் காலனிக்கு இந்த தண்ணி போகுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 176வது வார்டு, அந்த வேளச்சேரியினுடைய அந்த பகுதிகளெலாம் இந்த தண்ணி போய் சேரும்போது வேளச்சேரியுடைய தண்ணி சடனாக போகிறதில்ல. இது போகும்போது அது நின்று போகுது, ஊருக்குள்ளே தேங்கிடுது. ஆக இதை தடுத்துட்டோம்னா வேளச்சேரியினுடைய வெள்ள பாதிப்பையும் இது பெருமளவில் குறைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் கேட்ட மாதிரி இது எங்கே கொண்டு போக போகிறோம்னா, இப்போ அடையாருக்கு கொண்டு போகிறதுக்கான திட்டம் தான். இந்த வேளச்சேரி ஏரிக்கு ஏற்கனவே அந்த வேளச்சேரிக்கு போகக்கூடிய அதிகமான நீர் போக்கு இடம் தேவைப்படுறதுனால இதை நம்ம இப்போ அடையாறு கொண்டு போகிறதுக்கான இந்த ட்ரோன் மூலம் சர்வே பண்ணியிருக்காங்க, இந்த எப்படி கொண்டு போகணுன்னு. இந்த குளங்கள் வெட்டிய பிறகு அதுக்கான டிபிஆர் விரிவான ஒரு திட்ட அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது கொண்டு கால்வாய் அமைச்சு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அடையாருக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதை கொண்டு போறதுக்கான திட்டமிடுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பருவமழை முடிஞ்ச பிறகுதான் அதுக்கான பணிகள் நடைபெறும். இப்போ இந்த குளங்கள் வெட்டுவது மூலயமாவே இந்த வாட்டி கண்டிப்பா வெள்ள பாதிப்பு வரத்துக்கு, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஏரியாக்கள்ல வெள்ள பாதிப்பு வராது, தடுக்கப்படும். அதாவது இந்த பணிகள் இன்னும் ஒரு வாரத்தில் முழுமை பெற்று இந்த குளங்கள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் என்றும், இது பயன்பாட்டிற்கு வரும்போது வரக்கூடிய மழையின் போது இந்த குறிப்பாக 175, 76வது வார்டுகளில், அதாவது வேளச்சேரி பகுதியில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படுவது என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசு.